ஓய் அத்தரிக்கும் நமஸ்காரம். என்னடா புதுசா இன்ட்ரோ இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, என்ன ஹாய் மட்டும் சொல்றீங்க, அதாவது சொல்லுங்கன்னு. நான் தெலுங்கு, அதனால தெலுங்குல கொஞ்சம் வணக்கம் சொல்லலாமே அப்படின்னு. கண்டினியூஸா வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், இடம் வந்து புதுசா இருக்கு, கொஞ்சம் அது இதுன்னு. இது லைட் எடுத்தேன்னா ஒட்டி இருக்கிறது தெரியும், கொஞ்சம் கண்ட்ராவியா இருக்கும். ஏன்னா நான் ஹாஸ்டலில் இருக்கேன். இதுக்கு முன்னுக்கு வேற ஆள் பாய்ச்சாங்க, அது ஒட்டி கண்ட்ராவி ஆக்கி வச்சுட்டு எனக்கு இந்த ரூம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால இந்த ரூம் இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் யார் ரொம்ப நாள் வீடியோ வரலன்னா, ஏன்னா நான் படிக்க வந்துட்டேன் திரும்பியும். அப்புறம் என்னோட வேலையே என்னதுன்னா, ஹாஸ்டல் வந்தேன்னா வீடியோ ஒழுங்காக போட மாட்டேன் முன்னிலிருந்தே. அதனால நீங்கள் வந்துட்டு கடுப்பாயிடாதீங்க. கண்டிப்பாக நான் போடுவேன், இந்த தடவை கண்டிப்பாக போடுவேன். கொஞ்சம் துப்ப ஆரம்பிச்சிங்க, எங்கக்கா வீடியோ போடுறேன் நீங்கள் அப்படின்னு சொன்னீங்க. கொஞ்சம் கால் மேலே வச்சுக்கிறேன், கொஞ்சம் கஷ்டம். லைட்டு உளுந்துருச்சு, அதனால் திருப்பியும் கால் மேலே வச்சுக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னைக்கு அதுவும் அந்த வீட்டில் பேய் கதை சொல்கிறது கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா வீடு அது வந்து நம்ம சொந்த வீடு, அது கொஞ்சம் கதை இல்லை, அது வந்து சும்மா அப்படியே அடித்து விடலாம். இங்கே வந்து ஹாஸ்டலா இது வந்துட்டு நான் எத்தனை மணிக்கு எடுக்கிறேன், மத்தியானம் 5:40 எடுக்கிறேன். ஆனால் அப்பயும் எனக்கு கொஞ்சம் டர்ராக தான் இருக்குது. ஏன்னா ஹாஸ்டல், யாரெல்லாம் வந்து ஹாஸ்டலில் இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபீல் புரியும். அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சப்ஸ்கிரைபரோட கோஸ்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வெளியே சத்தம் இல்லை ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா கோஸ்ட்டுன்னு நினச்சிடாதீங்க, இல்லை பேய் நினச்சிடாதீங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள வாயை மூடவும் சொல்ல முடியாது. அதனால் நம்ம இப்படி எடுத்துருவோம். ஒரு சப்ஸ்கிரைபரோட கதையை தான் பார்க்க போகிறோம். அதுவும் எப்படி சொல்கிறது, இந்த வீடியோ நான் ஆரம்பித்ததுலேருந்து என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தவங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த மாதிரி அவங்களோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் அந்த கதை கொஞ்சம் எனக்கு நடந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன், அந்த அளவுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் அந்த கதையை பார்ப்போமா, இன்னைக்கு பார்க்கலாமா? ஓகே, நான் வந்துட்டு பேர் சொல்கிறேன். உங்களோட பேர் வந்து ஹம்சி. ஆனால் அவங்க ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க. ஆனால் அந்த ஸ்ரீலங்காவில் எந்த இடம் அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லலை, ஏன்னா அது சொல்ல வேணாம் அப்படி சொன்னாங்க. அதனால் அவங்களோட இதுக்காக நம்ம அதை பார்க்க வேணாம், கதை என்னான்னு பார்ப்போம். என்னோட நேம் ஹம்சி, நான் ஸ்ரீலங்காவில் இருக்கேன். இந்த இன்சிடெண்ட் எனக்கும் என்னோட கசனோட வெட்டிங்க்கு போனப்போ தான் நடந்தது. இது வந்துட்டு இந்த கதை எப்போ நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இல்லை, ஒரு வருஷம் முன்னுக்கு 2023 5ஆம் மாதம் 20ஆம் தேதி நடந்த ஒரு கதை. அன்னைக்கு நாங்கள் அந்த இடத்துல அங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதாவது இடம் சொன்னல, அதனால் நீங்கள் வந்துட்டு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது 2 வேனில் போனோம். ஒரு வேன்ல கசின்ஸ் எல்லாரும் போனோம். அதாவது நான், என்னோட பெரியம்மா, பசங்க 2 பேர், மாமா பையன், மாமா பொண்ணு, என்னோட சார் அவனும் என்னோட கசன் தான். நெக்ஸ்ட் வேன்ல, அதாவது அடுத்த வேன்ல மாமா, மாமி, இன்னொரு மாமா, அம்மம்மா, அம்மா, பெரியம்மா, அம்மா, பெரியப்பா, வேன் டிரைவர், அவ்வளோ பேரும் போனோம். இந்த எனக்கு படிக்க தெரியல அப்படி கேட்காதீங்க, ஏன்னா வந்துட்டு இது வந்து ஸ்ரீலங்காவோட தமிழ், நம்மளோட தமிழ், அதாவது மலேசியா தமிழ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு புரியாது. அதனால் நான் புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்கிறேன். அப்போ 2 வேனில் போயிருந்தாங்க. ஒரு வேனில் இவங்க எல்லாரும் போயிருக்காங்க, இன்னொரு வேனில் மாமா, பெரியம்மா அந்த மாதிரி போயிருக்காங்க, டிரைவரோட சேர்த்து போயிருக்காங்க. அப்போ அங்கே பீச்சு, பார்க்கு, கோவில் எல்லாத்துக்கும் போகணும். அப்போது ஒரு 2 PM இருக்கும். அப்போ மாமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். ஆஃப்டர்நூன் இல்லையா, அப்போ சாப்பிட்டு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஒரு வீடு 5 டேஸ்க்கு ரெண்ட் வாங்கி வச்சு இருந்தாங்க. அதாவது அவங்க கசன் கல்யாணம்ல, அவங்க கசன் வந்துட்டு 5 நாளைக்கு வந்துட்டு வீடு ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க, இவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போது
நாங்கள் ஒரு வேனை மட்டும் வீட்டு வாசலுக்கு முன்னாடி விட்டுட்டு மற்றதை வீட்டுக்கு பின்பக்கமாக விட்டுட்டு போய் எல்லாரும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடியாக இருந்தோம். அதாவது அந்த வீட்டு பின்னாடியே கொஞ்சம் இடம் இருக்குது. ஏன் கொண்டை போட்டிருக்கேன்னு கண்டுக்காதீங்க. ஏன்னா நான் காலேஜ் முடிஞ்சு வந்துட்டு கதை சொல்லியே ஆகணும். ஏன்னா எத்தனையோ நாள் ஆயிடுச்சு, 5 நாளா 6 நாளா எனக்கே தெரில. ஸோ அழகுலாம் அடுத்த பக்கத்து நம்ம கதையை சொல்லுவோன்னு இந்த மாதிரி தான் தேவைலாம் பேசுவோம். கொஞ்சம் கதையை பார்ப்போம். ஓகே, பின்னாடி விட்டுட்டாங்களா. அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கு வாங்கன்னு சொல்லி இருந்தாங்க மாமி. ஸோ நாங்கள் எல்லாரும் ரெடி ஆகிட்டு ஒரு வேனில் போயிட்டோம். ஒரு 30 மினிட்ஸில் இன்னொரு வேனோட டிரைவர் அண்ணன் கால் பண்ணுறாரு. அக்கா எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்குன்னு அப்போ கேட்குறாங்க. ஏன்? அப்போ அவர் சொல்கிறாரு, அக்கா விண்டோ நான் திறந்து வச்சுட்டு தூங்க போனேன் அக்கா. அப்போ நான் ஒரு பக்க விண்டோவாக திறந்தேன், அடுத்தது மூடுது. ஓகே பரவாயில்ல, நம்ம அடுத்தது திறப்போன்னு அடுத்தது திறந்து அடுத்ததும் மூடுது. ஓகே பரவாயில்ல, வெளியே ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குக்கா, அதுக்கு கீழே இருந்து ஃபோன் யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு டேப் இருக்கு. அதாவது தண்ணி டேப். அது என்னது, பாத்ரூம் போகும்போது தண்ணி திறப்போல அந்த டேப். அவங்க டேப்னு சொல்றாங்க, நம்ம என்ன சொல்லுவோம், பைப்பு தண்ணி வருதுன்னு சொல்றாரு. அப்போ இதை பெரியம்மா எங்க கிட்ட சொல்லலை, டிரைவர் வரும் மட்டும் வெளியே தான் இருந்தாரு. நாங்கள் வீட்டுக்கு வரவே நைட் ஒரு 8 மணி இருக்கும். அதாவது அந்த டிரைவர் சொல்லிட்டு அது கொஞ்சம் வெளியே இருந்தாராம். இவங்க வரவே ஒரு 8 மணி ஆயிடுச்சான். அதுக்கப்புறமா வெளியே இருந்து ஃபுட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரே ரூம்லக்கா. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பார்சலை வந்து கல்யாண பொண்ணுக்கிட்ட கொடுக்கலான்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். வெளியே டோர் க்ளோஸ்ல தான் இருந்தது, யாருமே ஹாலில் இல்லை, ஒரே ரூமில் தான் இருக்கோம் டிரைவர் உட்பட. ஓகே சாப்பிட்டு கை கழுவலாம்னு போகிறோம். சாப்பாடு ஹாலில் செதறி கிடந்தது. அது ஃபர்ஸ்ட் நைட் யாருமே, அதாவது அந்த நைட்டு யாருமே அன்னைக்கு தான் அங்கே தங்கலை. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஏதோ ஃபங்க்ஷனு. ஸோ மேக்கப்பாக மிட்-நைட் 2க்கு, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது காலையில் சொல்லி ஒரு மேக்கப்புக்காக போயிட்டாங்க. மேக்கப்புக்காக போகணும். ஸோ எல்லாரும் மாமா வீட்டில் தான் ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் கல்யாண பொண்ணும் மாமா பொண்ணும் பியூட்டி பார்லருக்கு போயிட்டோம்க்கா. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சது. அந்த டே அப்படியே போயிடுச்சு. அன்னைக்கு ஈவினிங் கசின்ஸ் எல்லாரும் சேர்ந்து தூங்கிட்டோம். நான் தான் லாஸ்ட்டாக தூக்கம் விட்டு எழுந்தேன். வெளியில் நைட் ஆயிடுச்சு. சாப்பாடு கோக் வாங்கிட்டு வந்து எழுப்பி விட்டு இருந்தாங்க. அப்போது நான் தூங்கிட்டு இருந்தனால மவுத் ஒரு மாதிரி இருந்ததுக்கா. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணலாம்னு வீட்டுக்கு பின்பக்கமாக பாத்ரூம் இருக்குது, அங்கே போகும் மட்டும் லைட் இல்லை. ஸோ ஃபோன் ஃப்ளாஷ் லைட் பிடிச்சிக்கிட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்க்கா. யாரோ பாத்ரூம்க்கு வெளியே காஞ்ச இலை, அதாவது இது வந்துட்டு எனக்கு அவங்க கொஞ்சம் அவங்களோட மொழியில் சொல்லியிருந்தாங்க ஸ்ரீலங்காவில். அதனால் நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த காஞ்ச இலைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த அங்கே வந்துட்டு நம்ம நடந்து போனால் சர்க் அப்படின்னு சத்தம் கேட்கும் தானே, அந்த மாதிரி இவங்க மூஞ்சி கழுவிக்கிட்டு இருக்கும்போது அந்த சத்தம் கேட்டிருக்கு. ஆனால் எல்லாரும் மின்னுக்கு இருந்திருக்காங்க, அங்கே இல்லை. வீட்டுக்கு ஓடி போய் அதனால அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு ஓடி போய் பார்க்குறேன். எல்லாரும் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. நான் கேட்டேன், ஏன் என்னை பயப்பட வைக்கிறீங்கன்னு. அப்போது எல்லாரும் ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் நடந்தது சொன்னேன். அப்போ அண்ணா சொன்னார், இல்லைடி சத்தியமாக நாங்கள் எல்லாரும் 15 நிமிஷமாக போகும்போது எப்படி உட்காந்து இருந்தோமோ, அதாவது 15 நிமிஷமாக நாங்கள் இங்கேயே தான் உட்காந்துருக்கோம், ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நானும் இந்த விஷயத்த பெருசுப்படுத்த வேண்டாம்னு விட்டுட்டேன். அதுக்கு அப்புறமா சாப்பிட்டு எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க. கசின்ஸ் நாங்கள் எல்லாரும் ஒரு ரூமில் விண்டோ எல்லாம் ஓப்பனில் வச்சுட்டு கோஸ்ட் மூவி பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் நான் இந்த வேலையை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு இந்த வெளியே போனால்
அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணவே எனக்கு எப்படி சொல்கிறது, நம்மளாம் தேவையில்லாமல் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நான் பண்ண மாட்டேன். இருந்தோம். அப்போ என்னோட கசன் மயூரன் வந்து அவரோட தலை அடிக்கடி அந்த விண்டோ பக்கமாகவே பார்த்துக்கிட்டு இருந்தது. அப்போ நான் கேட்டேன், ஏன்டா அங்கே பார்க்குற நீனு. அப்போ அவன் சொன்னான், எனக்கு என்னவோ அங்கே யாரோ போன மாதிரி இருக்குடி, அடிக்கடி அப்படி ஒரு ஷேடோ போகிற மாதிரி அந்த ஹாலில் தெரியுதுன்னு சொன்னான். அப்போ நானும் பெருசாக கண்டுக்கல. அப்புறம் நானும் ஹால் கவனித்தேன், அவனும் கவனித்தான். ஹாலில் யாரும் நடந்து போன மாதிரி ஒரு பிளாக் கலர் ஷேடோ தெரிஞ்சது. எனக்கு அவ்வளோதான். நான் கத்தி எல்லாரும் பயந்து அடுத்த ரூமில் இருந்து எல்லாரும் எங்கள் ரூமுக்கு வந்து அடுத்த ரூம்லேருந்து வந்துட்டாங்க. அப்போது பக்கத்துலேருந்து அண்ணன் கேட்டாங்க, என்னடி என்ன ஆச்சுன்னு. அப்போது மயூரனும் நானும் சொல்கிறேன் எப்படிலாம் நடந்ததுன்னு. அப்போது எல்லாரும் சொன்னாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, படுத்து தூங்குங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லா வீட்லேயும் இதுதான். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நடந்தால் சொல்லுங்கள். ஏதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் ஃபோன் எடுத்து வச்சுட்டு படு அப்படின்னு சொல்கிறாங்களா? கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க. படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் ரூம் விட்டு வெளியே வந்து ஒரு 15 நிமிஷம் இருந்து அப்போ மாமா சொன்னார், நான் போய் வெளியில் பாய் கட்டில் தூங்குறேன்னு. அப்போ நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து தூங்கிட்டோம். எல்லாரும் ஒன்றா ஹாலில் தான் தூங்கினோம். அப்போது அண்ணன் என்ன எழுப்புறாரு. நான் தூங்கலை, முழிச்சு தான் இருந்தேன். அப்போது அண்ணன் கேட்டார், உனக்கு எதுவும் கிள்னு சவுண்டு கேட்குதா மான்னு. அப்போது இதை படிக்கும் போது உண்மையிலே நான் ஒரு ஃபாஸாக படிச்சுட்டு வந்தேன்னா நான் நினச்சேன், இந்த கட்டம் முடிஞ்சோண்டா இந்த சவுண்டு கேட்கும் போது. ஆனால் அது உண்மையாக என்ன கதைன்னு பாருங்கள். சவுண்டு கேட்குதா மானுக்கு. அப்போது எனக்கும் அந்த சவுண்டு கேட்டுச்சு. என்னான்னு பார்த்தா டிரைவர் அண்ணா, அதாவது கொரட்டை விட்டுருக்காரு. நானும் அந்த கதையை கேட்டு கொஞ்சம் லைட்டாக என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தா பார்த்தா டிரைவர் அண்ணா கொரட்டை விட்டுருக்காரு ஜோக்கா. அப்போ எல்லாரும் தூங்கிட்டோம். எனக்கு ஒரு 3 AM இருக்கும், முழிப்பு வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா நான் மட்டும்தான் தூங்கிட்டு இருந்திருக்கேன். எல்லாரும் முழிச்சு என்னை சுற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அப்போ மயூரன் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். என்ன ஆச்சுன்னா, மாமா வெளியே தூங்கிட்டு இருந்தார்ல, மாமாவுக்கு பேய் பிசாசு மேலே எல்லாம் நம்பிக்கை இல்லை. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த மேங்கோ ட்ரீ இருக்குல்ல, அதுக்கு மேலே சத்தம் கேட்டுச்சான். நைட் டைமில் பேர்ட்ஸ் எல்லாம் முழிச்சு இருக்காது தெரியும் தானே. அப்போ அவருக்கு தூக்கம் வரலன்னு புது இடம்ல அப்போ ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் வந்து இருக்கு. ஓகே தூங்கலான்னு பெட்ஷீட்டை இழுத்து போத்தி அப்போதான் கண்ணை மூடுறாராம். யாரோ அவரை அழுத்துறாங்க. இதை மயூரன் சொல்லும்போது பாடி ஃபுல்லாக கூஸ் பம்மா ஆயிடுச்சு. அதாவது அவர் தூங்கிட்டு இருக்கும் போத எனக்கே தெரில, கொஞ்சம் நம்ம தூங்கிட்டு இருக்கும் போத திடீர்னு ஒருத்தவங்க வந்து அமுக்குறாங்க. முழிச்சு பார்க்குறோம், யாருமே இல்லை. எப்படி இருக்கும்? மை காட். அவரால் கத்த முடியல, பேச முடியல. இது உண்மையாலே எனக்கு நடந்திருக்கு. நான் சும்மா சொல்ல, எனக்கு உண்மையில் நடந்திருக்கு. அதாவது இந்த பேச முடியாது, நம்ம பேசுவோம் ஆனால் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு விளங்காது. இது யாருக்கு நடந்திருக்கு? இருந்து எடுக்கும்போது நான் சொன்னேன்ல, வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேனை பார்க் பண்ணி வச்சுருந்தோன்னு, அந்த வேனுக்கு மேலே ஒரு 3 feet ஒரு பிளாக் கலரில் ஒரு உருவம் ஓடுதான். வேனில் இருந்து வீட்டுக்கு மேலே அடுத்த சைடில் ஒரு கொக்கனட் ட்ரீ இருக்குது, அதுக்கு மேலே ஓடி இருக்கான். இதை பார்த்த மாமா பயந்து அண்ணான்னு எங்கள் பெரியம்மாவை கூப்பிட்டு இருக்காரு. இது நைட்டு நடந்தது. நெக்ஸ்ட் டே, அதாவது மார்னிங் நாங்கள் ஹாலில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதாவது நான் ஒரு நாள் நடந்துச்சுன்னா அந்த வீட்டை விட்டே ஓடிப்பேன். இவங்க அடுத்த நாளும் இருந்திருக்காங்க. அப்போ நாங்கள் குளிச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நானும் மயூரனும் தான் அந்த வீட்டோட டோரை லாக் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்தோம். அப்போது நான் ஒரு ரூம்லையும் மயூரன் ஒரு ரூம்லையும் தான் ரெடி ஆகிட்டு போனோம். ஸோ நான் ரெடியான ரூமில் அவன் வரலை, அவன் ரெடியான ரூமுக்கு நானும் போகல. நான் பாடி லோஷன், மேக்கப் பவுச்சு, கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த ரூமில் ஒரு டேபிளில் வச்சுட்டு போயிட்டேன். நாங்கள் வீட்டுக்கு வந்தது ஆஃப்டர்நூன் தான்.
ஓகே, குளிச்சுட்டு வரேன்னு வந்து பாடி லோஷனை தேடுறேன். டேபிளில் வச்சு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் ஒன்றையும் காணும். இத்தனைக்கும் அந்த வீட்டுக்கு என்னோட வீட்டு ஆட்கள் ஒருத்தரும் நாங்கள் போன பிறகு வரல. எல்லாரும் ஹாலில் தான் இருக்காங்க. அப்புறமும் மயூரனும் நானும் தான் மத்தியானம் வீட்டுக்கு வந்தோம். ஸோ மயூரனோட தேடும்போது அந்த டேபிள் சொன்னேன்ல, அதில் ஒரு ஓரமாக அடுக்கி வச்சுருக்காங்க. இதை பார்த்து நான் சத்தியமாக பயந்துட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும் நான் அந்த டேபிளில் தான் எல்லாம் வச்சுட்டு வந்தேன்னு. அடுத்து எங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சரியாக படலை. ஒரு மைண்ட் ஒரு மாதிரியாகவே இருந்தது. ஸோ அந்த வீட்டு ரெண்ட்டு கேஷை பே பண்ணிவிட்டு 3 டேலே அந்த வீட்டை விட்டு வந்துட்டோம். அதாவது இவங்க 5 நாள் தங்குற ஒரு வீட்டில் 3 நாள் இருந்ததுக்கப்புறமே கேஷை பே பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இருக்க முடியாது, யாருனாலையும் இருக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இது நார்மலாகவே நம்ம ஒரு ரெண்ட்டில் தங்கியிருக்கோன்னா இப்படி தான் நடக்கும்ல. சில வீட்டில் நிறைய கதை இருக்கும், அப்போ இப்படி நடக்கும். இந்த கதை எப்படி சொல்கிறது, உண்மையாலே அதெல்லாம் நடந்தா எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. நம்ம ஒரு விஷயமா ஒரு இடத்துக்கு போகிறோம், ஆனால் அங்கே இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னா ஸோ கண்டிப்பாக மண்டையே போட்டுருவேன். நான்லாம் எனக்குலாம் ஒரு இடத்துக்கு போனாலே ஐயோ அப்படின்னே மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் இவங்களோட கதை எப்படி சொல்கிறது, பயமாகவும் இருந்துச்சு. இன்னொன்று வந்துட்டு இது எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய கதையை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒருவேளை அவங்க இடத்துல போயிட்டு நம்ம தங்குறோன்னு கடுப்பாகுறாங்களோ தெரியல எனக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கொஞ்சம் கேவலமாக இருக்குன்னு எனக்கே தெரியுது, கொஞ்சம் பார்க்குற மாதிரி இல்லை. ஸோ அதை நான் கொஞ்சம் சரிப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும், கடைசி வீடியோ அதாவது அந்த தங்காயின்னு போட்டிருந்தேங்க, அது 1.2K வியூஸு. ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி சொல்கிறது, எனக்கு உங்ககிட்ட நன்றி சொல்கிறத விட வேறு எனக்கு என்ன பண்ணுறது தெரில. உங்களோட அன்புக்கு உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோலாம் நான் அடுத்தடுத்து போடுவேன். என்னை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட், ஒவ்வொரு லைக்கு, ஒவ்வொரு வியூஸுக்கும் நான் ரொம்ப பிளஸ்டாக இருக்கேன். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுவேன், யாரையும் விட்டுற மாட்டேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ரொம்ப நன்றி. பாய்.